தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடந்தது. அவர்கள் தேர்தல் சின்னம்க்கு அறிவிக்க போகிறார்கள். அதற்காக அனுமதி பெற்று டெல்லிக்கு வந்து தமிழகத்திலிருந்து இன்று நடந்த பொதுக்கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் என்ற ரீதியில் கடிதம் எழுதியிருக்கிறார். அதுதான் ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் அப்ளைங் ஏ சிம்பிள். அதை பண்ணிட்டாரு. 6ஆம் தேதி 7ஆம் தேதி வாக்கில் இந்த சிம்பிள் கிடைச்சிடும் அவங்களுக்கு நினைக்கிறேன். நான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் விஜய் அவர்களுக்கு தமிழ் வெற்றி கழகத்திற்கு கிரிக்கெட் பேட், வெரி குட், அல்லது ஆட்டோ ரிக்ஷா அல்லது பஸ் போன்ற ஒரு சின்னங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்த விஜய் கட்சி வந்து ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி. There are two recognition இருக்கு. ஒன்னு வந்து ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி, அதுக்கு வந்து காமன் சிம்பிள் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் இருந்தா 234 கோத்துக்கு இதுக்கு ரிசர்வ் பண்ணிடுவாங்க. ஆனா ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி எடுத்து ரெகக்னைஸ்ட் பார்ட்டி ஆகணும்னா 4% ஓட்டு வரும். ஆமா, 5-6 இடத்துல எம்எல்ஏ இருக்கணும், ஒரு எம்பி இருக்கணும். நேஷனல் பார்ட்டியா இருந்தா ஒரு ரூல்ஸ் இருக்கு நிறைய. எலெக்ஷன் கமிஷன் கைடட் ரூல்ஸ் கைடு. அதுல விஜய் இப்போது அரசியலுக்கு கால் எடுத்து வச்சுட்டார். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஸ்டெப்.